இன்னைக்கு ஆசை சீரியல் நாளைக்கான புறமலை பார்த்தீங்கன்னா முத்து சொன்னது எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்டு அண்ணாமலை கிட்ட சொல்லிக்கிறாங்க. நீ திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தாதான் முத்து பச்சை தண்ணி கூட குடிப்பானா, அது வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே அண்ணாமலை பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஒரு பக்கம் ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே விஜயாவுக்கு குடிக்க வச்சிருந்த டீல மருந்து கலந்து கொடுத்துறாங்க. விஜயாவும் அது தெரியாம அந்த டீயை ஃபுல்லா குடிச்சுறாங்க. விஜயா கொஞ்ச நேரத்துல ரொம்பவே உடம்பு சரியில்லாம ஆயிடுறாங்க. அடுத்து விஜயாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. விஜயா சாப்பிட்டதெல்லாம் ஏதோ கலந்துருக்குன்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்துட்டு மீனா ரோஹிணி கிட்ட கண்டிப்பா எனக்கு ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு, நீ தான் அத்தைக்கு லாஸ்டா டீ எடுத்து வந்து கொடுத்த, நீ உண்மையே சொல்லு டீல என்ன கலந்த அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா ரோஹிணியோ நான் எதுவுமே கலந்துக்கிறாங்க. ஒரு பக்கம் விஜயா ஹாஸ்பிட்டல் இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுமே அண்ணாமலை அடுத்த செகண்டே ஹாஸ்பிட்டலுக்கு விஜயா பார்க்கறதுக்காக வந்துறாங்க. அடுத்து முத்து அண்ணாமலை கிட்ட என் பையங்களை விட்டு இது மாதிரி பிரிஞ்சு போகும்னு நினைச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வருத்தப்பட்டு அழுகுறாங்க. அடுத்து அண்ணாமலை நான் பண்ணது பெரிய தப்பு தான்டா, ஏதோ அவசரப்பட்டு அது மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டேன், நான் இல்லாம இருந்தா இந்த வீட்டில் உள்ள பிரச்சனை சரியாயிடும் நினைச்சேன், ஆனா மேலும் மேலும் நீங்க பிரச்சனையை உண்டு பண்ணும்போது என்னால தாய்க்க முடியலடா அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் எக்காரணத்தை கொண்டு இது மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முத்து தயவு செய்து என்னை விட்டு நீ போகிறாந்தா அடுத்த நிமிஷம் உயிரோடவே இருக்க மாட்டேப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா பேசுறாங்க. இதை கேட்டதுமே அண்ணாமலை கண்டிப்பா நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனை காரணம் எல்லாத்துக்குமே நீயும் புருஷன் மட்டும் தான் காரணம்னு சொல்லிட்டு பயங்கரமா ரோஹிணி கிட்ட கோவப்படுறாங்க. மனோஜ் அண்ணாமலை வீட்டுக்கு வந்து அடுத்த செகண்ட் எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கல, நான் சட்டப்படி நான் என்ன பண்ணுமோ அதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே அண்ணாமலை இதுக்கப்புறமும் என்னால இந்த ஒரு விஷயத்துல அமைதியா இருக்க முடியாது, இந்த சொத்தை பிரிச்சுறான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த சொத்தை பிரிக்கிறாங்க. ஒரு ரோஹிணியும் சொத்து நமக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. முத்து அதை பார்த்துட்டு ரொம்பவே மன உடைஞ்சு போறாங்க. ரோஹிணியும் பெரிய வீடு பார்த்து தடி கொடுத்து நான் போறாங்க. விஜயா என்னை விட்டு பிரிஞ்சு போகாதன்னு சொல்லிட்டு மனோஜிட்ட கதறி அழுகுறாங்க. ஆனா மனோஜ் ரோஹிணியும் சேர்ந்து இப்போதைக்கு என்னால உனக்கு பார்க்க முடியாதுமா, இப்போதைக்கு நீ முத்து கூட இருந்துக்கோன்னு சொல்லிட்டு விஜயாவை அங்கேயே விட்டுட்டு போறாங்க. அண்ணாமலை விஜயா கிட்ட இப்பாவது உன் பையனை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டியா, என்னைக்கா இருந்தாலும் உன்னை காப்பாற்ற போறது முத்து மீனா மட்டும் தான், அதை நீ என்னைக்கு புரிஞ்சு நடந்துக்கிறியோ அன்னைக்கு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து முத்து மீனாவும் சேர்ந்து விஜயா கிட்ட அவன் விட்டுட்டு போயிட்டேன்னு நினைச்சு தயவு செய்து கவலைப்படாதமா, என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நானும் அண்ணையும் அப்பாவையும் நான் கண்டிப்பா விட மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் பாப்பமா, எங்கூட தைரியமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை கூப்பிடுறாங்க. விஜயா முத்துக்கும் மீனாவுக்கும் பண்ண கொடுமையெல்லாம் நினைச்சு பட்டு பயங்கரமா வருத்தப்பட்டு அழுகுறாங்க.